வணக்கம். வள்ளல் வி.எஸ். செங்கோட்டையன் முதலியார் சென்னிமலை வாய்ப்பாளையத்தில் பிறந்து சென்னிமலையிலே திண்ணை பள்ளியில் படித்து ஈரோட்டிலே ஆங்கில கல்வியை பயின்று 1900 கோவை பருத்தி மற்றும் நூல் வியாபாரம் செய்து வந்த வி.எஸ். செங்கோட்டையன் முதலியாரை பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்வோம். கோவை சாரதாயன் மில் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான செங்குந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தவர். அன்றைய காலகட்டத்தில் கோவையில் ஆரம்பிக்கப்பட்ட 5வது மிகப்பெரிய ஜவுளி நிறுவனமாகும். அன்றைய காலகட்டத்தில் 22,000 ஸ்பெண்டுகள் கொண்ட மில்லாகவும் 200 தறிகளை கொண்டு இயங்கி வந்தது. இதில் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர். 1942 பெருந்துறையில் சாண்டோரியம் காசநோய் மருத்துவமனை நிறுவ 107 ஏக்கரா நிலத்தையும் மற்றும் கட்டிடம் கட்டவும் தானமாக வழங்கினார். சென்னிமலை குமரப்பா செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி கட்டிட 15 ஏக்கர் நிலமும் பணமும் வழங்கினார். ஈரோடு கலைமகள் கல்வி நிலையம் அமைய ஒரு கட்டிடத்தை தன் சொந்த செலவில் கட்டி கொடுத்தார். கோவை ஓத்தலூரில் மினி மருத்துவமனையில் செங்கோட்டையா ஹால் என்ற ஒரு பகுதியை கட்டி கொடுத்தார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சித்தோடு ஆரம்ப பள்ளி இவர் கட்டி கொடுத்ததே ஆகும். ஓத்தலூரில் உள்ள கண் மருத்துவமனைக்கு 2000 சதுரடியில் கட்டிடம் கட்டி கொடுத்தார். மற்றும் கோவை பெண்கள் பாத்துக்கு செலவுகளில் உள்ள இவருடைய சொந்த இடத்தில் சித்த மருத்துவமனை கட்டி தானமாக வழங்கினார். சென்னை ஸ்டான்லி நகரில் செங்கோட்டையா வாசக சாலை மற்றும் கல்யாண மண்டபங்களை இலவசமாக கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தூட்டில் செங்கோட்டையா ஆரம்ப பள்ளி என்ற பள்ளியை கட்டி கொடுத்தார். திருப்பதி, திருத்தணி, பழனி, சென்னிமலை போன்ற ஊர்களில் அமைந்துள்ள திருத்தலங்களுக்கு முதலில் மின்விளக்குகளை தானமாக அமைத்து கொடுத்தார். வி.எஸ். செங்கோட்டை முதலியார் அவர்களுடைய நினைவாக இன்றும் வி.எஸ். செங்கோட்டை முதலியார் மேல்நிலைப்பள்ளி என்ற ஒரு பள்ளியை இன்றும் நடத்தி வருகிறார்கள். வள்ளல் வி.எஸ். செங்கோட்டை முதலியார் செங்குந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய பணிகள். இவர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி 1929 ஈரோட்டில் நடைபெற்ற முதல் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொடுத்தார். 1930 52 வரை தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றினார். 1931 செங்கல்பட்டு ஜில்லா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செங்குந்த மாநாட்டில் நமது குலக்கொடியை ஏற்றி வைத்தார். 1933 தஞ்சாவூர் ஜில்லா திருவாரூரில் நடைபெற்ற செங்குந்த வர்த்தக மாநாட்டில் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். 1947 என்ஆர்காடு ஜில்லா குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற 10வது மாநாட்டில் சமூக மாநாட்டு தலைவராக பொறுப்பு வகித்தார். வள்ளல் வி.எஸ். செங்கோட்டை முதலியார் அவர்கள் பொதுமக்களுக்கு செய்த பணிகள். தனது சொத்தில் பாதிக்கு மேல் மக்கள் தொண்டுக்காக வழங்கினார். கோவை பெஞ்ச்கோர்ட் நீதிபதியாகவும் பணியாற்றினார். 1925 முதல் கோவை நகர முனிசிபல் கவுன்சில் சபையின் கவுன்சிலராகவும் பணியாற்றியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்துள்ள காசநோய் மருத்துவமனை அதாவது சாண்டோரியம் ஹாஸ்பிட்டலுக்கு 107 ஏக்கர் நிலம் தானமாக வழங்கினார் மற்றும் மருத்துவமனைக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்துள்ளார். அந்த 107 ஏக்கர் நிலம் இன்றைய மதிப்பு சுமார் 500 கோடி ஆகும். இந்த மருத்துவமனைக்கு வி.எஸ். செங்கோட்டை முதலியாருடைய திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும் என்பதும் அந்த அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வி.எஸ். செங்கோட்டை முதலியார் அரசு மருத்துவக் கல்லூரி என்று பெயர் வைக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது.